ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. மொழியை ஆள்வோம். சான்றோர் சித்திரம் 18வது தமிழறிஞர் யாருன்னா சுபமாணிக்கம். சுபமாணிக்கம் பர்மாவில் ரங்குன் நகரில் உள்ளதொரு கடையில் அடிப்பையனாக, அதாவது உதவியால் பணியாற்றியவன் ஒரு சிறுவன். அவனிடம் கடை முதலாளி ஒரு பெயரை குறிப்பிட்டு அந்த நபர் வந்து தன்னை எங்கே என்று கேட்டால் முதலாளி இல்லை என்று சொல்லுமாறு வற்புறுத்தினார். அந்த சிறுவனோ, நீங்கள் வெளியிருந்தால் அவ்வாறு கூறலாம், இல்லாதபோது எப்படி பொய் சொல்வது, சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறினார். அவர்தான் யார்னா சுபமாணிக்கம். தமிழின் சிறப்புகளை பற்றி ஆய்வுகள் பல செய்தமையால் தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் சுபமாணிக்கம். தமிழ் இமயம் இப்போ யார் அப்படின்னா சுபமாணிக்கம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டார். இவர் வந்துட்டு தமிழ் இமயம் அப்படின்னு தமிழறிஞர்களால் அழைக்கப்பட்டார். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டார். அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் முதல்வராகவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றினார். மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தராக சிறப்புடன் செயலாற்றிய போது பல்கலைக்கழக நடைமுறைகள் தமிழில் இருக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்ததுடன் அங்கு தமிழாய்வு நடைபெறவும் வழிவகுத்தார். திருவனந்தபுரத்தின் திராவிட மொழியியல் கழகத்தில் முது பேராய்வாளராக பணிபுரிந்த போது தமிழ் யாழ்ப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆய்வு மேற்கொண்டார். சங்க பாடல்களின் நுட்பங்களை கட்டுரைகளாக எழுதுவதில் ஆற்றல் மிக்கவரான இவர் தமிழ் காதல், வள்ளுவம், கம்பர், சங்கநெறி உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர். தமிழுக்கு புதிய சொல்லாக்கங்களையும் உவமைகளையும் உருவாக்கி தருவதில் தனி ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தார். ஆராய்ச்சி, கட்டுரை, நாடகம், கவிதை, உரை, கடித இலக்கியம், பதிப்பு என பல்துறை ஆளுமையான அவருக்கு தமிழக அரசு அவருடைய மறைவிற்கு பிறகு திருவள்ளுவர் விருது வழங்கியதுடன் 2006ஆம் ஆண்டு அவருடைய நூல்களை நாட்டுடைமையாக்கி சிறப்பு செய்தது. இப்போது அவரை பற்றின ஓவர்வியூ பார்த்துரும். பர்மாவில் ரங்கூனில் ஒரு சின்ன கடையில் வந்துட்டு இப்போ உதவியாளராக வந்து பணிபுரிஞ்சிட்ருக்காரு, அதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து முதலாளி சொல்கிறாரு, என்னை வந்து இங்கே யாராவது வந்து முதலாளி இருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா முதலாளி இல்லை அப்படின்னு சொல்லிவிடு. நீங்கள் இல்லைன்னா சொல்லலாம், நீங்கள் இருக்கக்குள்ளே எப்படி இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக கூறினவர் யாருன்னா சுபமாணிக்கம். தமிழின் சிறப்புகளை பற்றி பல ஆய்வு செய்வதனால தமிழ் இமயம் அப்படின்னு தமிழறிஞர்களால் போற்றப்பட்டவர். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு கொள்கைகளால் தமிழ் வழி கல்வி இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தமிழ் வழி கல்வி இயக்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டார். அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் முதல்வராகவும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராகவும், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராகவும் செயலாற்றியிருக்கிறாரு. திருவனந்தபுரத்தின் திராவிட மொழியியல் கழகத்தில் முது பேராய்வாளராக பணிபுரிந்த போது தமிழ் யாழ்ப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ் யாழ்ப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாரு. இவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாருன்னா தமிழ் காதல், வள்ளுவம், கம்பர், சங்கநெறி. தமிழ் காதல், வள்ளுவம், கம்பர், சங்கநெறி. திருவள்ளுவர் விருது, இவர் செத்ததுக்கு அப்புறமேலு திருவள்ளுவர் விருது வந்துட்டு 2006 கொடுத்துருக்காங்க. அதே இதில் தான் வந்துட்டு அவருடைய நூல்களெல்லாம் அரசு நாட்டுடைமை ஆக்கியிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.